உள்ளம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய உள்ளம் என்றைக்குமே உண்மையானதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அதாவது நீயத் நல்ல எண்ணங்களுடையதாக இருக்க வேண்டும். இஹ்லாஸின் அடிப்படையில் எண்ணங்கள் சரியாக இருந்ததென்றால் அதற்கான கூலியும் மகத்தானதாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித்தராங்க. ஒருத்தர் எவ்வளவுதான் மிகப்பெரிய நல்ல காரியங்களை செய்தாலும் அவருடைய உள்ளத்தில் நல்ல எண்ணம் இல்லை அப்படின்னா அவர் செய்த காரியங்கள் மிகப்பெரியதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான உபதேசம். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. சஹல் இப்னு ஹுனைஃப் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறாங்க, மன் சஅலல்லாஹ ஷஹாதத மின் கல்பிஹி சாதிகன். ஒரு மனிதர் உண்மையான முறையில் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறார். என்ன துவா செய்கிறாருன்னா அஷ்ஷஹாதா, நான் அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் அப்படின்னா உண்மையாக துவா செய்கிறார். அது பேருக்காகவோ புகழுக்காகவோ இல்லாமல் உண்மையான முறையில் என்ன செய்கிறாரு, துவா செய்கிறாரு. அப்படி துவா செய்த அந்த மனிதர் என்ன செய்கிறாரு, சாதாரணமாக மரணிக்கிறார். அவருக்கு என்ன செய்யலை, அந்த ஷஹீதாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அவருடைய எண்ணம், அவருடைய உள்ளத்தில் என்ன செய்கிறாரு, உண்மையிலே நினைக்கிறாரு, நான் என்ன செய்யணும், யா அல்லாஹ் எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடு, அதற்காக போராடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் அப்படின்னா உண்மையான முறையில் கேட்குறாரு. அல்லாஹ்ட்ட மன்றாடுறாரு, முறையிடுறாரு. அப்போ அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் அப்படின்னா பல்லகஹுல்லாஹு மனாசில ஷுஹதா வ இம்மாத அலா ஃபிராஷிஹி. அவர் படுக்கையில் மரணித்தாலும் அல்லாஹு தஆலா அவருக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்துட்றான் அப்படிங்கிறார். அவர் சாதாரணமாக மரணிக்கிறார். மரணித்தாலும் அவருக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்னா அவருக்கு அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை தந்துடுறான். காரணம் என்ன, அவர் அல்லாஹ்ட்ட உளப்பூர்வமாக பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். உளப்பூர்வமாக நல்ல நீயத்தோடு உள்ளத்தில் நல்ல எண்ணத்தோடு என்ன செய்கிறார் அப்படின்னா யா அல்லாஹ் எனக்கு இந்த அந்தஸ்தை தான்னு கேட்டனால அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் அப்படின்னா அவர் சாதாரணமாக மரணித்தாலும் அவருக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்துட்றான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ எந்த ஒரு நன்மையான விஷயமாக இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் இருக்கணும். சாலிஹான இஹ்லாஸான எண்ணங்கள் என்பது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதே நேரத்தில் ஒருத்தட்ட அந்த மாதிரி எண்ணம் இல்லை, உள்ளத்தில் அந்த மாதிரியான எண்ணங்களோ சிந்தனையோ இல்லாமல் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறார். அப்படி செஞ்சாலும் என்ன செய்ய முடியாதுன்னா அந்த அந்தஸ்தை அவர் பெற முடியாது அப்படிங்கிறது தான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான செய்தி. முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாளை மறுமை நாளில் முதலாக 3 நபர்கள் விசாரிக்கப்படுவாங்க. 3 நபர்கள் விசாரிக்கப்பட்டு அவங்களுக்கு அல்லாஹ் என்ன அருட்கொடையை கொடுத்தானோ அந்த அருட்கொடையும் அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டு கடைசியில் அந்த 3 பேரும் முகங்குப்புற நரகத்தில் தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா அல்லாஹுடைய பாதையில் போரிட்டு ஷஹீதாக்கப்பட்டவர். இந்த ஹதீஸை பாருங்கள், ஒருத்தர் ஷஹீதாகணும்னு உள்ளத்தால் நினைக்கிறார், உளப்பூர்வமாக நினைக்கிறாரு, அதை அல்லாஹ்ட்ட கேட்குறாரு. அவர் படுக்கையிலே மரணித்தாலும் அல்லாஹு தஆலா அந்த அந்தஸ்தை தந்துடுறான். ஒரு மனிதர் போரில் கலந்து கொண்டு ஷஹீதாகிறார், போரில் கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டு கொல்லப்படுறார். நாளை மறுமை நாளில் என்ன செய்கிறார், அவர் விசாரணைக்காக முதலாக நிறுத்தப்படுறார். அல்லாஹு தஆலா என்ன செய்வான், ஃபஅர்ரஃபஹு நிஅமஹு ஃபஅரஃபஹு, அவருக்கான அருட்கொடைகளை அல்லாஹு தஆலா எடுத்து காட்டுவான். நம்ம எல்லாத்துக்கும் அப்படி தான், நம்ம போய் நின்ற உடனே நமக்கு என்ன அருள்களாக அல்லாஹ் வழங்கினானோ அதெல்லாம் நமக்கு எடுத்து காட்டுவான்.
இதெல்லாம் உனக்கு கொடுத்தனா அப்படின்னு நல்லா கேட்பான். நம்ம ஆமான்னு சொல்லுவோம். அங்கே மறுக்க முடியாதே. அல்லாட்ட எதையாவது எனக்கு கொடுக்கலன்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி அவருக்கு அந்த ஷஹீதை விசாரிக்கப்படக்கூடிய அந்த ஷஹீதை அல்லாஹு தஆலா நிப்பாட்டி அவர் வந்து என்ன செய்வான் அப்படின்னா, அவருக்கான அருட்கொடைகளை எல்லாம் எடுத்து காட்டப்பட்டோன்னே அவர் ஆமான்னு அறிந்து கொண்ட உடனே, நீ மார்க்கத்திற்காக என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வார், காத்தல் துஃபீக்க, யா அல்லாஹ் உனக்காக நான் போரிட்டேன், ஹத்தா உஸ்துஷ்ஹித்து, நான் ஷஹீதாக்கப்படும் வரை உனக்காக போரிட்டேன் அப்படின்வார். அப்போ உடனே அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்கிற. போரில் கொல்லப்பட்டவரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்கிற. நீ போர் செஞ்ச, கொல்லப்பட்ட, எல்லாம் உண்மைதான். ஆனால் நீ எதுக்காக செஞ்ச அப்படின்னா, எல்லாரும் உன்னை மனிதர்கள் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்ச. உன்னுடைய உள்ளத்தில் நல்ல எண்ணம் இல்லை. நீ என்ன நினச்சினா, மனிதர்கள் உன்னை வந்து மிகப்பெரிய வீரன்னு சொல்லணுன்றதுக்காக நீ என்ன செஞ்ச, அந்த காரியத்தை செஞ்ச. உனக்கு அந்த உலகத்திலே அந்த நன்மைகள் கிடைத்து விட்டது. இப்போ நீ போக வேண்டிய இடம் நரகம்தான் அப்படிங்கிறத, முகங்குப்புற எழுத்து நரகத்தில் தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதோடு இன்னும் 2 மனிதர்களை சேர்த்து சொல்கிறாங்க. ஒருவர் பொருளாதாரம் உடையவர், அதிகமாக தர்மம் செஞ்சவர். அவரையும் கூப்பிட்டு இதே மாதிரி அல்லாஹ் தஆலா விசாரிப்பான், நீ என்ன செஞ்ச அப்படின்னா, உன்னுடைய பாதையில் முழுவதுமாக செலவிட்ட அப்படிங்கிறப்ப நீ பொய் சொல்கிற. உன்னை எல்லோரும் கொடையாளன் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக செஞ்ச, அது உனக்கு உலகத்திலே கிடைச்சிருச்சு. நீ இப்போ போக வேண்டிய இடம் நரகம்தான். அடுத்து ஒரு மார்க்கம் கற்றவரை வந்து கூப்பிட்டு, நீ என்னப்பா செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், நான் குரானை படித்தேன், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிறப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ குரானை கற்றதும் உண்மை, கற்றுக் கொடுத்ததும் உண்மை, உலகத்தில் மக்கள் உன்னை புகழணும் என்பதற்காக நீ ஒரு மார்க்க மேதை, மார்க்க அறிஞர், ஒரு காரி அப்படிங்கிறத புகழணுங்கிறதுக்காக செஞ்ச, உலகத்திலே அது கிடச்சிருச்சு. நீ இப்போ போக வேண்டிய இடம் நரகம்தான் அப்படின்னு சொல்லி அந்த மனிதனும் முகங்குப்புற நரகத்தில் தள்ளப்படுவார் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, நம்முடைய உள்ளத்தில் உண்மையிலேயே நன்மைகளுக்கான நல்ல செயல்களுக்கான எண்ணங்கள் இருக்கா அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா பார்க்குறான். அப்போ அப்படி உண்மையாக நம்முடைய உள்ளத்தில் அந்த எண்ணங்கள் இருந்தது என்று சொன்னால், நியத்து சாலிஹான்னு சொல்லுவாங்க. உண்மையான நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது அதற்கான அந்தஸ்துகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குகின்றான் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹதீஸு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்குது. இதே மாதிரியான ஒரு செய்தி பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போயிட்டு வரும்போது சொல்கிறாங்க, தபூக் போரில் சில மக்கள் கலந்துக்கணுன்னு இருந்தாங்க, ஆனால் கலந்து கொள்ளவே முடியல. அவர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கலந்து கொள்ள முடியாமலே போயிடுச்சு. அவங்கள பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னபில் மதீனத்தி அக்வாமன், மதீனாவில் சில மக்கள் இருக்கிறாங்க, நீங்கள் எந்த பாதையை கடந்து போனாலும், எந்த பள்ளத்தாக்கை கடந்து போனாலும் அவங்க உள்ளமெல்லாம் உங்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம போக முடியலையே, நம்மளால் போக முடியலையே அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளமெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, உங்களை தான் யோசிச்சுக்கிட்டே, இல்லா காணும் ஆக்கும், அவங்க எப்போதுமே உங்களை பற்றி என்ன செஞ்சுருக்கிறாங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நல்ல எண்ணங்களோடு இந்த பொருளை நான் கலந்து கொள்ள வேண்டுமே அப்படிங்கிற அந்த உண்மையான எண்ணங்களோடு இருந்த அந்த மக்களை பற்றி என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உள்ளத்தில் ஒரு நன்மையான காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறோம், நன்மையான காரியங்களுக்காக முயற்சி செய்யணும்னு நினைக்கிறோம். அப்போ அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய நியத் என்பது உண்மையானதாக இருந்தால் அந்த எண்ணத்திற்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அந்தஸ்திற்குரிய ஒரு கூலியை வழங்குகின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களும் உயர்ந்த சிந்தனைகளும் கொண்ட மக்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க